السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقتلوا أولادكم خشية إملاق نحن نرزقهم وإياكم صدق الله العظيم. وقال النبي نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم نظر الله امرأ سمع منا حديثا فبلغه وصدق رسوله النبي الكريم. நம்ம எல்லா முஸ்லிமாகவும் முஃமினாகவும் பிறக்கச் செய்து மேலும் ஈருலக இரட்சகரின் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த ஒரு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்க அருள் புரிந்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் 1,24,000 நபிமார்கள் எந்த பணிக்காக அனுப்பப்பட்டார்களோ அப்படியாப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் ஞான ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி, அதன் விளக்கங்களை நாம் புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு காலையான ஷேഖுடைய கரத்தை பற்றி பேச வைத்தான அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மன்றத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் பரக்கத்தை பெறும் வழிகள். பரக்கத் என்றால் என்ன? குறைவாக இருந்தாலும் போதுமாக இருத்தல். உதாரணமாக சொல்லுவோமேயானால், உலமாக்கள் எல்லாம் மாதம் ஒரு 10,000 20,000 தான் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும். ஆனால் ராஜவாக்கிய வாழ்வார்கள் எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டார்கள். யார் அஜத்தை எப்படி இருக்கேன்னு கேட்டா கூட அல்லாஹ் நல்லா வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. இதே 70,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஐடியில வேலை செய்யற ஒருத்தவங்க கூப்பிட்டு கேட்டா மாசம் 70,000 ரூபாய் வருதுங்க, இருந்தாலும் 50,000 ரூபாய் ஃபுல்லா இஎம்ஐக்கே போகுது, மிச்ச காசு எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு செலவு வருது, காசே கையில் நிக்க மாட்டேது அப்படிங்குவாங்க. காரணம் என்ன பார்த்தோமேயானால், அந்த பணத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தின்மையை ஆக்கிவிட்டார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பெரும்பாலான இடத்தில் கூறி காட்டுவான், ஜகாத்தை கொடுங்கள், ஜகாத்தை முஃமின்கள் கொடுப்பார்கள், துகீமுன ஸலாத்து யுதூன ஜகாத் என்ற அல்லாஹ் தஆலா பெரும்பாலான இடங்களில் கூறி காட்டுவான். சரி, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிச்சு ஜகாத் கொடுத்தோம்னா என்ன இது புரிய மாட்டேங்குது. ஜகாத் கொடுத்தா காசு கம்மியாகும், சதகா பண்ணோம்னா காசு கம்மியாகும். எப்படி அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு பார்க்கும்போது ஹதீஸ் ஷரீஃபில் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, 3 விஷயம் அது பார்க்க நேர் மாற்றமாக இருக்கும், ஆனா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றியே தீருவான். ஒருத்தர் யார் ஒருவரிடம் பிரச்சனை செய்கிறார், இவர் பெரிய மனிதராக இருக்கிறார், இப்போது அவர் பணிந்து விடுகிறார் என்று கூறுவேனால் அந்த பணித நபரை அல்லாஹ் தஆலா கட்டாயமாக உயர்த்தியே தீர்வான் என்பது நபிமொழி. ஆனால் பார்த்தமையானால் நேர் மாற்றமாக இருக்கும். அவர் சின்ன பையன், நான் பெரிய மனிதர், அவரிடம் நான் பணிந்தால் அது கேவலம் தான். இதுதான் ஒரு மனித புத்தி இதுதான் கூறும். இதே போலத்தான் ஜகாத் கொடுத்தா இருக்கிற காசு குறையதான் செய்கிறது, எப்படி ஏறும் என்பதாக மனித புத்தி கூறதான் செய்யும். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்கள் ஜகாத் கொடுங்கள் என்பதாக இருக்கிறது. அவ்வாறு ஜகாத் கொடுத்தோமேயானால் அல்லாஹ் தஆலா ஒன்றுக்கு 10 மடங்கு திருப்பி கொடுப்பான்.
ஜகாத் என்பது உங்களிடம் இருக்கும் சொத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உங்களிடம் கொடுத்த ஒன்று. அல்லாஹ்விற்காக வேண்டி நான் என்ன செய்வது, இத்தனை தேவைகளை பூர்த்தி செய்கிற அந்த அல்லாஹ்வுக்கு என் ரப்புக்கு நான் என்ன செய்வது என்று அந்த சஹாபாக்கள் ஏங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் ஆயத் இறங்குகிறது, நீங்கள் ஜகாத் கொடுங்கள் என்பதாக. உங்க சொத்துல 40 ஒரு பங்கு நீங்க ஜகாத் கொடுங்க ஆயத் இறங்குது. இப்ப அவங்க அந்த ஜகாத் கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் 13 வருஷம் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா விளங்குறாங்க. என்ன செய்யறது, இப்பேற்பட்ட ரப்புக்கு நான் என்ன செய்வேன், அவனை எப்படி வணங்குவேன், உனக்கு நான் என்ன செய்யறேன்னு இருக்கும் போது அப்ப பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா மேராஜ் கூப்பிட்டு போய் தொழுகை அல்லாஹ் பரிசா கொடுக்குறான். அப்போது அல்லாஹ்விடமிருந்து வரும் ஒவ்வொரு ஏவல்களும் நம்மை அல்லாஹ் தஆலா வேதனை செய்வதற்காகவோ துன்புறுத்துவதற்காகவோ அல்ல. அது நமக்கு தான் படிப்பினை இருக்கிறது, அது நமக்கு தான் நன்மைகள் இருக்கிறது. இன் துதிஹு தஹ்தது, அந்த பெருமானாரை நீங்கள் பின்பற்றினால் கண்டிப்பாக நீங்கள் நேர்வழியாக பெறுவீர்கள். அந்த காலத்துல பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த காலத்துல நாயகர் சொன்னார்கள் நம்ம ஷேக நாயகம். அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பின்பற்றும் போதும் நேர்வழியாக பெறுவோம். பார்க்க நேர்மாற்றமா இருக்கும். இந்த ஊர்ல இருந்து இப்படி போறதுக்கு இதான் கிட்ட ரூட்டு, இதுதான் சீக்கிரமா போற வழி, இதுதான் ஷார்ட்கட். சர்க்கார் வேணுமே சுத்தி போக சொல்லுவாங்க. இந்த சர்க்கார் இப்படி சொல்றாங்க, இப்படி போனா நைட் ரொம்ப லேட் ஆகுமே, அப்படிதான் போய் ஆகணும். அப்படி போனால் தான் உங்களுக்கு நேர்வழி, அதுதான் உங்களுக்கு கயிறு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சரி, நீ மீறி இப்படியே போறீங்களா, வமா அல்லாஹ் ரசூலி இல்லல் பலாகுல் முபீன், சொல்றதை தவிர ரசூலிங்க எந்த கடமையும் கிடையாதுப்பா அல்லாஹ் சொல்லி ஆயத்து முடிக்கிறான் போல. சரி, இந்த பரக்கத்தை பெறும் வழிகள் என்று பார்த்தோமேயானால் முதலாவது இந்த ஜகாத் கொடுப்பது. அல்லாஹ் தஆலாவின் பாதையில் அவன் கூறியவாறு இந்த 40 சொத்தில் 40 ஒரு பங்கை ஜகாத் கொடுக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னவென்று பார்த்தோமேயானால் அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறி காட்டுகிறான், அன்கே போல அய்யாமா மின்குமுஸ் சாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாலிக்கும், நீங்க திருமணம் முடிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுவோம். என்னங்க இது, திருமணம் முடித்தா 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் செலவாகும். நாம் இது மனித புத்தி. அல்லாஹ் தஆலா எங்க கூறி காட்டுகிறான், யகூனு ஃபுகராஅ யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அவர்கள் ஏழையாக இருப்பார்களேயானால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு செல்வம் அளிப்பான் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறி காட்டுகிறான். மூன்றாவது விஷயத்தை பார்ப்போமேயானால், இன் துக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனை யுதாயிஃபு லக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் அழகிய முறையில் கடன் கொடுத்தால் அல்லாஹ் தஆலா அதை பன்மடங்காக 2 மடங்காக டபுள் மடங்காக பன்மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறி காட்டுகிறான். நீங்க அல்லாஹ் ரசூலுடைய பாதையில 1 ரூபாய் செலவு செய்வது உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பன்மடங்கு திருப்பி கொடுப்பான் போல. இதுல பரக்கத் இருக்கு. நீங்க அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்க்காக வேண்டி லோன் வச்சிருக்கா, லோன் படுக்கிறதுக்காக ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பேரிச்சம்பழம் மட்டும் வாங்கி கொடுங்க, இதனுடைய கூலியே மாபெரும் கூலி மௌல. அடுத்து பரக்கத்தை பெறும் வழிகளில் அடுத்ததாவது என்னவென்றால் ஃபல் யுஸில் ரஹிமஹு, உறவினர்களை ஆதரித்து வாழ வேண்டும். உறவினர்களை ஆதரித்து வாழ வேண்டும். இவர் ஆதரித்து வாழ்ந்தாலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை அபிவிருத்தியை உண்டாக்குவான். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறி காட்டுகின்ற போது, வலா தக்து அவுலாதக்கும் ஹஷியத இம்லாக் நஹ்னு நர்சுகுஹும் வ இய்யாகும், வறுமையை பயந்தவர்களாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள், அவர்களுக்கு நான் தான் ரிஸ்க் அளிக்கிறோம், இன்னும் உங்களுக்கு நான் தான் ரிஸ்க் அளிக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். அவர்களுடைய ரப்பு நீ அல்ல, அல்லாஹ் நான் தான் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறி காட்டுகிறான். நம்ம அறிவு சாதாரண பள்ளி எப்படி இருப்போம், 3 பேர் இருக்கோம், இவ்வளவு காசு வருது, இதுக்கு மேல ஒரு குழந்தை வாண்டா செலவு எச்சனால ஆகும், எப்படிங்க அல்லாஹ் தஆலா இதை அதிகப்படுத்துவான் அப்படிங்கிறது மனித புத்தி. அல்லாஹ் என்ன சொல்றான், நஹனு நர்சுகுஹும் வ இய்யாகும், அவர்களுக்கு நான் தான் ரிஸ்க் அளிக்கிறேன், இன்னும் உங்களுக்கும் நான் தான் ரிஸ்க் அளிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். பெரியவங்க தான் அந்த காலத்துல சொல்லுவாங்க, வீட்டுல பொம்பளை பிள்ளை பிறந்தாச்சுனாலே உங்க வீட்டுல நல்லா பரக்கத்து வருங்க அப்படிங்குவாங்க. என்னங்க காரணம் அப்படின்னு பார்த்தா,
அவங்க சொல்லுவாங்க, இப்போ ஆண் குழந்தையை அவர்களுக்கு செலவு செய்வது அதிகமா, பெண் குழந்தைகளுக்கு செலவு செய்வது அதிகமா என்று பார்த்தோமே. ஆனால் இந்த பெண் குழந்தைகளுக்கு தான் நகையெல்லாம் போட்டு திருமணம் செய்து முடித்து மாபெரும் செலவாகும். இன்னும் அவர்களுக்கு அதிகமான தேவைகள் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அவர்கள் நான் தான் ரிஸ்கைக்கிறேன் என்று கூறும் போது இந்த ஆயத்தை முற்றிலும் ஈமான் கொண்ட அந்த முஃமின்கள் சொல்வார்கள், பெண் பிள்ளை பிறந்த வீட்டுல பறக்கட்டுங்க. ஏன் அவங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிற அல்லாஹ் தஆலா எப்படி ரிஸ்க் அளிக்கிறான்? வேற ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் மூலமா ரிஸ்க் அளிக்கிறது இல்ல. எப்படி ரிஸ்க் அளிப்பான்? அவங்க அப்பா என்ன ஏமாறதால அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான். அப்போ இப்ப மாசம் மாசம் இவ்வளவு வர காசு அதுக்கு மேல ஆகும் அப்படிங்கிற ஈமானை கொண்ட முஃமின்கள் அவ்வாறுதான் கூறுவார்கள். மோலா அடுத்து பரக்கத்தை பெறும் வழிகளில் பெரும் காரணம் என்ன என்று பார்த்தோமேயானால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகிறான், வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். எப்படி மோலா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். நீ அவன் மட்டும் அல்லாஹ்வை யார் அல்லாஹ்வை தக்வா செய்கிறார்களோ அவன் எண்ணி பார்க்காத வகையில் அல்லாஹ் தஆலா அவனுக்கு ரிஸ்க் அளிப்பான். இதுவரைக்கும் நம்ம பார்த்த காரணங்கள் எல்லாம் இருந்த காசுல பரக்கத் இருந்தது. இதை பார்த்தமையானால் அவன் எண்ணி பார்க்காத விதத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா அவனுக்கு ரிஸ்க் அளிப்பான் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். மோலா அப்ப எந்த ஒரு மனிதன் தக்வா செய்கிறானோ, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறானோ, மாலிகுல் முல்கான அல்லாஹ் தஆலா அவனோட மில்க்ல இருந்து அவனோட அந்த கஜானால இருந்து அல்லாஹ் தஆலா கொட்ட ஆரம்பிச்சிருவான். மோலா இன்னொரு காரணம் என்ன என்று பார்த்தோமேயானால் ஃபஜ்ருக்கு விழித்தல். அந்த காலத்து பெரியவங்க சொல்லி காட்டுவாங்க, ஃபஜ்ரை தொழுதுட்டோம்னா இந்த பரக்கத்துடைய மலக்குமார்கள்னா வருவாங்கம்மா. யாருடைய வீட்டு வாசல் திறந்து இருக்கிறதோ அந்த வீட்டிலாம் அந்த மலக்குமார்கள் பரக்கத்தை போட்டு பூட்டி இருக்க வீட்டுலன்னா அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு ஆதாரமாக ஷேக் நாயகம் ஒரு தாக்கி பயான்ல சொல்லி காமிச்சாங்க, நாய் அதிகமா குட்டி போடுமா அல்லது ஆடு அதிகமா குட்டி போடுமா என்று பார்த்தோம்னா, ஒரு பிரசவத்துல நாய் தான் எவ்வளவு குட்டி போடும், ஆடு ஒரு குட்டி 2 குட்டி தான் போடும் ஒரு பிரசவத்துல. ஆனா நாயோட எண்ணிக்கையை பார்த்தோமேயானால் ஏதோ ஒரு ஊருக்கு எவ்வளவு 200 ஏதோ கணக்கு இல்ல. நாயோட எண்ணிக்கையை விட ஆடுடைய எண்ணிக்கை தான் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இப்படியே இந்த ஒரு நாளைக்கு மட்டும் இந்த மொத்த உலகத்துல எத்தனை ஆடுகள் அறுக்கப்படும் என்பது எண்ணி பார்க்க முடியாத அளவாக இருக்கிறது. இவ்வளவு அறுத்தாலும் அல்லாஹ் தஆலா மீண்டும் அந்த ஆட்டுடைய இனத்தை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறான். பக்ரீத் வந்துட்டா போகும், எத்தனை கோடி உயிர் எத்தனை கோடி ஆடு அறுப்பாங்கன்னு தெரியாது. அந்த அளவு அல்லாஹ் தஆலா இதுல அபிவிருத்தி செஞ்சிருக்கானே. என்னங்க காரணம் என்று பார்த்தோமேயானால், இந்த நாய் எல்லாம் நைட்டு 3 மணி வரைக்கும் ஊர் ஃபுல்லா சுத்திட்டு ஊரை காவல்காரே அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க, நல்லா சுத்திட்டு அப்ப தூங்க ஆரம்பிக்கும். காலையில ஒரு 10 மணி அந்த மாதிரி எழுந்திருக்கும். ஆனா ஆடு பாத்தீங்கன்னா நைட் நேரமா தூங்கிட்டு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருமோம். இந்த ஒரு காரணத்தினால அல்லாஹ் தஆலா அந்த ஆட்டுடைய இடத்திலே பரக்கத்தை அதிகரித்து விட்டான் என்பதாக ஷேக் நாயகம் கூறி காட்டுவார். புறவச்சேரியில இருந்த ஒரு பீப்பை சொல்லி காமிச்சாங்க, கொரோனா டைம் வந்துருச்சு. அந்த டைம்ல சொல்றாங்க கொரோனா வந்துருச்சு, இப்ப என்னங்க நம்ம பண்றது, காசெல்லாம் இல்ல, செலவுக்கு காசும் இல்ல, என்னங்க பண்றதுனாங்க யோசிக்கலப்பா. சர்க்கார் சொன்னாங்க, இது வரைக்கும் நீங்க லாயிலா இல்லாத தியரியா படிச்சீங்க, பல்லாதல் அது பிராக்டிக்கலா உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு சான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காப்பா, நீங்க அமல் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சர்க்கார் சொன்னாங்க. அப்ப அந்த பீப்பை என்ன பண்றாங்க, சரி லாயிலா இல்லான்னு அப்படியே வாழ ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அவங்க அந்த அஜத் கிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்லி காமிச்சாங்கம்மா, அஜத்து வருஷம் முழுக்க கொரோனாவே இருந்துட்டா நல்லா இருக்குமே. ஏன்னு கேட்டா, நீங்க கொரோனா இல்லாத டைம்ல செலவு பண்றதை விட இப்ப அதை விட டபுள் மடங்கா செலவு செய்யுங்க, இதுக்கும் உங்களுக்கு சம்பளமும் வரதில்லை, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க. அதை அஜத்து சொல்லும் போது
அந்த தனி கைவியத்தோட சொன்னாங்க. இப்படிதான் எல்லாம் வாழ வச்சாப்பா. எப்பவுமே வீட்டுக்கு போகும்போது 2 கிலோ மாம்பழம் கொண்டு போவோம். இந்த கொரோனா டைம்ல மட்டும் 5 கிலோ 10 கிலோ நாங்க கொண்டு போவோம். அப்போ அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சபபை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் தான். ஆனால் முஸப்பிபுல் அஸ்பாப் ஆகிற அல்லாஹ் தஆலா எப்போதும் நம் கூட இருக்கிறான். எந்த சபபு இல்லாமல் போனாலும் அல்லாஹ் தஆலா நம் கூட தான் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க முன்னாடி கடலுக்கு பின்னாடி குர்ஆன் வரும்போது என்ன சொன்ன வார்த்தை என்ன? இன்ன மய்ய ரப்பி சயஹ்தீனி, என் கூட என் ரப் இருக்கிறான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அந்த மாதிரி அவர்கள் அவ்வாறு அந்த லா இலாஹா இல்லல்லாஹை புழங்கிக் கொண்டிருந்தார். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை கூறி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். அல்ல ஹதீஸ் ஷரீஃப்ல வருகிறது, திருமதி கிதாபில் பதிவு செய்யப்படுகிற ஹதீஸ், நஸரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மின்னா ஹதீஸன் ஃபபல்லகஹு. ஒரு மனிதனுடைய வாழ்வை அல்லாஹ் தஆலா செழிப்பாக வைக்கிறான். எப்படியாப்பட்ட மனிதர்? நம்மிடமிருந்து ஒரு ஹதீஸை கேட்கிறார், அதை போய் எத்தி வைக்கிறார். இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா செழிப்பாக வைக்கிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். வெளியில பார்த்திருக்கோம், சில தெரியாத உலமாக்கள் சொல்லுவாங்க, புதுசா உலமாவங்க சொல்லுவாங்க, என்னங்க உலமா ஆயிட்டீங்களா, அவ்வளவுதான் பொண்ணு கிடைக்காது. நிறைய பேர் உலமாக்கள்னாலே பொண்ணு தர மாட்டாங்க. சில பேர் உலமாக்கள்னா வெறும் 15,000 சம்பளம் வாங்குவாங்க, அவங்க பொண்ணு கொடுத்து எப்படிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வரும் என்பதற்காக சில பேர் நான் என் பையன் வசாக்க அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க இந்த காரணத்துக்காக. ஆனால் பெருமானார் சொன்ன வார்த்தை, யார் அவ்வாறு கேட்டு போய் எத்தி வைக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா செழிப்பானதாக ஆக்கி விடுவான் என்பதாக கூறி காட்டினார்கள். சட்டநாயகம் சொல்லி காமிச்சாங்க, இப்படிதான் போய் பொண்ணு கேட்டோம், அஜித்துக்கு தான் வேணாம்ப்பா, வேணா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்கராக சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா இத கொடுக்கலங்கிறது என் பையனோட குறை கிடையாதுப்பா, இந்த பொண்ணோட குறை. இந்த பொண்ணை விட ஒரு வழி இல்லாத பொண்ணை எல்லாம் என் பையனுக்கு தருவான் அப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா உனக்கு வாங்கிய ஒன்றை தடுத்தானே, ஆனால் அது அல்லாஹ் உனக்கு மகரமாக்குறது கிடையாது. நீ அதையும் விட அல்லாஹ் தஆலா சிறந்த ஒன்றை உனக்கு தருவான் அப்படிங்கிறது தான் அவனுடைய வழக்கம் போடா. ஆகவே இந்த லா இலாஹா இல்லல்லாஹை முற்றிலும் விளங்கி இல்முகளை தேடிக்கொண்டு அதன்படி அமல் செய்து பிறர்களுக்கும் எத்தி வைத்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. இன்னும் நம் அனைவர்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் செழிப்பானதாக ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.